இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் படர்ந்திடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே எம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். அதனால் நீர் என்னை மீட்டீர். ஏனெனில் நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர், எனக்கு உணவு அளிப்பீர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு
நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டுமென உங்களுக்கு தெரியும். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம். இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள். அவை எத்துணை பெரியனவாக இருந்தாலும், கடுங்காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும், கப்பலோட்டுவோர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். மனிதனாவும் அதைப்போல ஒரு சிறிய உறுப்புதான். ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றதுதான். நெறிக்கிட்ட உலகில் உருவே அது. நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கிவிடலாம். அடக்கியும் உள்ளனர். ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது. சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அன்னாவே. கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அன்னாவே. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தலாகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். ஆண்டவரே காத்தருளும். ஏனெனில் உலகில் இறையன்பர்கள் அற்று போயினர். மானிடருள் மெய்யடியார் மறைந்து போயினர். ஒருவர் அடுத்திருப்பாரிடம் பொய் பேசுகின்றனர். பல்லவி. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். தேனொழுகும் இதழால் இருமனத்தோடு பேசுகின்றனர். தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுவீராக. பெருமையடித்து கொள்ளும் நாவை அறுத்து விடுவீராக. எங்கள் நாவன்மை எங்கள் வலிமை, எங்கள் பேச்சுத்திறனே எங்கள் பக்கத்துணை, எங்களுக்கு தலைவர் வேறு யார் என்று சொல்பவரை ஒழித்து விடுவீராக. பல்லவி. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். ஆண்டவரின் வாக்குறுதிகள் களப்பற்ற வாக்குறுதிகள். மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை. 7 முறை புடமிடப்பட்டவை. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். இத்தகைய தலைமுறையிடமிருந்து எம்மை என்றும் காப்பாற்றும். பல்லவி. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும்.
மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவதேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் படவும் இகழ்ந்து தள்ளப்படவும் வேண்டுமென்று அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளதே, அது எப்படி? ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா வந்துவிட்டார். அவர்கள் தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவரை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளவாறே அவை நிகழ்ந்தன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். இந்த நாவினை நாம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். ஆனால் இந்த நாவை அடக்க எவராலும் முடிவதில்லை. இறைவார்த்தையை போதிக்கின்ற போதகர்களால் கூட இந்த நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அதற்கு சில உதாரணங்களையும் எடுத்து கூறுகிறது. பாருங்கள், குதிரையை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை நாம் போடுகிறோம். கப்பல் எத்துணை பெரியதாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடித்துச் செல்லப்படாமல் சிறிய சுக்கான், அதாவது திசை மாற்றுகின்ற கருவியை வைத்து அந்த படகையோ கப்பலையோ நாம் முறையாக செலுத்துகின்றோம். ஒரு சிறிய தீப்பொறிதான் அது எத்துணை பெரிய காட்டையும் அழித்துவிடக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்தது என்கிற உதாரணங்களை சொல்லுகின்ற இறைவார்த்தை, மனிதனுடைய நாவு ஒரு சிறிய உறுப்புதான், ஆனால் அது பெரிய காரியங்களை சாதித்ததாக பெருமை அடித்துக் கொள்ளுகிறது. இந்த நாவு நம்முடைய உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது.
காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன, இவை எல்லாவற்றையும் ஒரு மனிதனால் அடக்கிவிட முடியும். ஆனால் இவை அனைத்தையும் விட கொடியது இந்த நாவு. அந்த நாவு நன்று நிறைந்தது, அதை அவனால் இறுதி வரை அடக்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறது. இந்த நாவினால் தான் ஒருவன் பழித்துரைக்கிறான், இழிவானதை பேசுகின்றான், சபிக்கின்றான், கடுமையான வார்த்தைகளை பேசுகின்றான், புரணி பேசுகின்றான், புரளி பேசுகின்றான், வதந்திகளை பரப்பி விடுகின்றனர். பிறரை தூற்றவும் இந்த நாவைத்தான் பயன்படுத்துகின்றனர். ஆனால் இதே நாவுதான் புகழ்ந்துரைக்கிறது, ஜெபிக்கின்றது, பாடுகின்றது, பிறரை பாராட்டுகின்றது, பிறருக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறது, ஆறுதல் மொழி கூறுகிறது, கனிவோடு பேசுகின்றது. ஒரே நாவு எத்தகைய செயல்பாடுகளிலெல்லாம் ஈடுபடுகிறது என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது இன்றைய இறைவார்த்தை. என் அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி சொல்லுகிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரின் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லும்போது நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். அவரை அன்பு மகனாக, மகளாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் இருக்கும்போது நாம் எவரையும் பழித்து பேச மாட்டோம். பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி பிறரை இழிவுபடுத்த மாட்டோம், மனநோகம் செய்ய மாட்டோம். ஆம், இந்த நாவினால் பிறரை சபிக்க மாட்டோம். இறைவன் கொடுத்த நாவு புகழ்ந்து பாடுவதற்கு, முறையாக ஜெபிப்பதற்கு, பிறரை வாழ்த்தி பாராட்டி தட்டி கொடுப்பதற்கு, பிறர் கஷ்டப்படும் போது, துன்பத்தில் இருக்கும்போது, வேதனையிலும் வருத்தத்திலும் கண்ணீரிலும் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலும் கனிமொழியும் சொல்வதற்கு, இத்தகைய நாவை நாம் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையை நம் மனதில் ஓடவிட்டவர்களாய் கடவுளிடத்தில் சிறப்பான இந்த நாளைக்குரிய ஆசிர்வாதத்திற்காக வேண்டி ஜெபிப்போம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாட இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நீர் தூய்மையாக இருப்பதனால் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய். இமை உமதுடலினி மாற வைத்தாய். அகவிருந்தாய் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். அவர்கள் உண்டு முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவர்களுக்கு அளித்தார். அவர்களது விருப்பம் ஒருபோதும் வீணாகுவதில்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் கொடுத்த நாவிற்கு நன்றி கூறி அனுதினமும் அவரை புகழ்ந்து பாட சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். நீதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். வானோர் தம்மரசி தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றுமை நீத்தல்லாமல் எக்கால துணை தற்காலம். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். நீதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.